பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஹல்லேலூயா. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டாமா. அதான் வேதம் சொல்கிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதித்துக்கொள் அப்படின்னு வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஒரு ஞானவானுடைய வீட்டில் தான் வேண்டிய செல்வமும் திரவியும் இருக்கும். ஆகவே நம்ம முதலாவது ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஒருத்தன் ஞானமாக இருந்தால் போதும், அந்த ஞானத்தை வைத்து நம்ம எல்லாவற்றையுமே சம்பாதிக்க முடியும். மூடனும் அதை செலவழித்து போடுகிறான். பாருங்கள், ஞானம் இல்லாமல் தாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகம் பண்ணி அதை வீண் செலவழித்து அதையெல்லாம் அழித்து போடுறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் தனக்கு உண்டான ஆஸ்தியெல்லாம் தன் தகப்பனாரிடத்துலேருந்து பிரித்து வாங்கி கொண்டு போய் அதை வேசிகளிடத்து செலவழித்து போட்டு கடைசியில் அவன் சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போயிட்டது. அந்த அளவுக்கு தரித்திரமுடையவனாக மாறிப்போனான். காரணம் தெரியுங்களா? அவன் மூடனாய் இருந்தான். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தியை சரியான விதத்தில் பயன்படுத்த தெரியாதவனாக இருந்தான். ஆனால் நீங்கள் அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை ரொம்ப நேர்த்தியாக மிகவும் ஞானமாக செலவு பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.